Welcome to Alwyn Cappuccino YouTube channel. ஹலோ வணக்கம், எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன். இன்னைக்கு நிஜமாவே உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி சொல்ல போகிறேன். என்ன விஷயம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஃபாதர்ஸ் என்னைக்காவது சண்டை போட்டு பார்த்துருக்கீங்களா? நான் வந்து சண்டைன்னும் பொழுது உங்ககிட்ட சண்டை போட்டதோ, நீங்கள் ஸ்கூலில் ஏதாவது படிக்கும் பொழுது நீங்கள் தவறுகள் ஏதாவது செஞ்சாங்கன்னா உங்களை கண்டிச்சாங்க அப்படின்ற அந்த சண்டையை நான் சொல்லலை. இந்த WWE, ரெஸ்லிங், அப்புறம் MMA ஃபைட் இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லைங்களா, இந்த மாதிரி ப்ரொஃபஷ்னல் ஃபைட் அதில் சண்டை போட்டு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அப்படி பார்த்ததில்லைன்னா இன்னைக்கு நான் சொல்ல போகிற விஷயம் நிஜமாவே உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா மெக்சிகோ நாட்டை சேர்ந்த ஒரு ஃபாதர், அவரோட பேர் வந்து செர்ஜியோ குட்டியேரஸ் பெனிடெஸ் அப்படின்றது அவரோட பேர். இவர் நிஜமாவே ரெஸ்லிங் ஃபைட்டில் சண்டை போட்டிருந்திருக்காரு. அதுவும் கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் அப்படின்னு பார்த்தோன்னா, கிட்டத்தட்ட 20 வருஷமாக இந்த ரெஸ்லிங் ஃபைட்டில் சண்டை போட்டுட்டு இருந்திருக்காரு. அதை பற்றி தான் இன்றைக்கி உங்ககிட்ட சொல்ல போகிறேன். இந்த செர்ஜியோ குட்டியேரஸ் அப்படின்ற இந்த ஃபாதர் எதுக்கு இந்த ரெஸ்லிங்கில் போய் சண்டை போட்டுட்டு இருந்தாரு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, எல்லாமே ஒரு நல்ல சேவைக்காக தான். அதாவது என்னன்னா, 1976 இவர் ஒரு அனாதை ஆசிரமம் ஆரம்பிக்கிறாரு. எங்கன்னா மெக்சிகோ நாட்டில் அவர் வந்து குழந்தைகளுக்காக ஆரம்பிக்கிறாரு. இப்படி அவர் ஆரம்பிக்கிற அந்த அனாதை ஆசிரமத்தை ரன் பண்ணுறதுக்கான போதிய பணம் இல்லாமல் போயிடுது. அதனால் அவர் வந்து கொஞ்சம் காசு கலெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறாரு. பட் எந்த வழியும் இல்லாததால் அவர் மெக்சிகோ நாட்டில் வந்து ஃபேமஸாக நடக்கிற லூச்சா லிப்ரே அப்படின்ற ஒரு சண்டை நடக்கும். நான் வந்து மெக்சிகோ நாட்டுக்கு போயிருக்கேன், அங்கே பார்த்துருக்கேன், நானும் கண் கூட பார்த்துருக்கேன். நீங்களும் என் பின்னாடி பார்ப்பீங்க, அந்த ஸ்க்ரீனில் தெரியுது. அதெல்லாம் உண்மையாகவே நானே எடுத்த ஒரு வீடியோக்கள் தான். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம். இந்த லூச்சா லிப்ரேல அவர் கிட்டத்தட்ட 20 வருஷமாக சண்டை போட்டுருந்துருக்காரு. எப்படின்னா, பகல் ஃபுல்லாக அந்த ஆர்ஃபனேஜில் வேலை செய்வார், அனாதை ஆசிரமத்தில் அந்த குழந்தைகளுக்காக வேலை செய்வார். இரவில் போயிட்டு இந்த லூச்சா லிப்ரே அப்படின்றத வந்து இந்த சண்டை போடுற அந்த ஒரு ஈவெண்ட்டில் போயிட்டு சண்டை போடுவாராம். இது வந்து என்னென்னா, அமெரிக்காவில் எப்படி WWE பொதுவாக நம்ம பார்க்குறது, இது வந்து வேர்ல்ட் ஃபேமஸ், உலகத்தில் இருக்க எல்லாருமே பார்க்குறாங்க. அதே போல் மெக்சிகோ நாட்டில் இந்த லூச்சா லிப்ரே ரொம்ப ஃபேமஸான ஒரு சண்டை. அதில் தான் இவர் சண்டை போட்டுருந்துருக்காரு. லூச்சா லிப்ரே அப்படின்னா ஆக்சுவலி என்ன சொல்லுவாங்கன்னா, லூச்சானாலே சண்டை, லிப்ரேனா ஃப்ரீ, அதாவது ஃப்ரீ ஃபைட் அப்படின்ற ஒரு அர்த்தம் வரும். இந்த டோர்னமெண்ட்டில் தான் இவர் சண்டை போடுறாரு. இந்த சண்டை போடும் பொழுது உங்களில் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். WWE வர ஒரு ரீமஸ்டேடியோ அப்படின்னு ஒருத்தர் வருவார். அவர் மெக்சிகோ நாட்டை சேர்ந்தவர். அவர் வந்து ஒரு முகமுடியை போட்டுட்டு சண்டை போடுவார். அதே போல் தான் இந்த சண்டையிலையும் எல்லாரும் ஒரு முகமுடியை போட்டுட்டு தான் சண்டை போடுவாங்க. அதில் தான் இந்த ஃபாதரும் பல வருஷங்களாக முகமுடி போட்டுட்டு சண்டை போட்டு இருந்திருக்காரு. கிட்டத்தட்ட 2 சகாப்தங்களாக 20 வருஷமாக சண்டை போடுற இந்த ஃபாதர், அதாவது இந்த ரெஸ்லிங்கில் சண்டை போடுற இந்த ஃபாதரை பற்றி குட் மேகசின் அப்படின்ற ஒரு மேகசினில் தான் இது எல்லாத்தையும் ஒரு கட்டுரை எழுதுகிறாங்க. அதன் பிறகு வந்து நிறைய பேருக்கு இந்த ஃபாதர் செய்கிற பணி தெரிய வருது. இதே போல் 2006 அதன் பிறகு ஹாலிவுட்டில் ஒரு படம் நாச்சோ லிப்ரே அப்படின்ற ஒரு படம் எடுக்கப்படுது, இந்த ஃபாதரோட வாழ்க்கையை தழுவி. அதன் பிறகு தான் இந்த ஃபாதர் எப்படி ஒரு ரெஸ்லிங் மேன், லூச்சா லிப்ரேன்ற ஒரு இடத்துல ஒரு ரெஸ்லிங் மேனாக நைட்டெல்லாம் போயிட்டு சண்டை போட்டு பல அனாதை குழந்தைகளுக்கு வந்து படிப்புக்காகவும் அவர்களுடைய உணவுக்காகவும் அவர்களுடைய எதிர்காலத்துக்காகவும் இவர் வந்து சிறப்பாக அவருடைய வாழ்க்கையை தியாகம் செஞ்சாருன்றதை மக்கள் உணர்றாங்க. அதனால் இன்னைக்கு வரைக்கும் அவர் ஒரு சிறந்த மனிதராக அந்த நாட்டில் வந்து கருதப்படுறாரு. பலருக்கும் தெரிந்த ஒரு நபராக இருக்கிறாரு. இந்த விஷயம் ஒரு பயனுள்ள மெசேஜாக, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு உங்களை வந்து ஆச்சரியப்படுத்தக்கூடிய ஒரு கான்டென்ட்டாக இருந்துச்சுன்னு நான் நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் வந்து இன்னொரு விஷயத்தையும் ஷேர் பண்ணிக்கிறேன். இது போல் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணுன்னா தயவு செய்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. Thank you for watching. Please subscribe, like, share, and hit the bell button. See you in another video.